பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் வந்து அந்த பர்டிகுலர் பத்திரிகையாளர் வந்து இந்த ஹீரோட்ட வந்து இந்த பொண்ணை நீங்கள் வந்து தூக்குனீங்களே எவ்வளோ வெயிட்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது இந்த பொண்ணு கட் ஆயிடுச்சு. அதோட முடிஞ்ச இடத்துல அந்த பொண்ணு இருந்துச்சு கட் ஆயிடுச்சு. கட் ஆனவொடனே என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்களே, அப்போ இன்னொரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப இந்த மாதிரி என்னை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணிச்சு. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக கொஞ்சம் கூட ஒரு சலனம் இல்லாமல் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் தான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக போல்டாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிச்சு. என் மேலே தப்பே கிடையாது, இனி நீங்கள் பாடி ஷேம் பண்ணுறீங்க, இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின். ஜேர்னலிசமே கிடையாது, ஜேர்னலிசமே கிடையாது, ஸ்டூபிட் கொஸ்டின். உண்மைதான். பத்திரிகையாளர் இருந்திருக்காங்களா? உள்ள இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்ல இல்லை. என்னங்க நடக்குது இது? நீங்களாம் ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, ஊடகத்தில் இருக்கிறீங்க, ஜேர்னலிஸ்டாக இருக்கிறீங்க, ரொம்ப நாள் இருக்கீங்க, நீங்களாம் அதை கண்டிக்க மாட்டீங்களா? நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், பல முறை சொல்லியாச்சு, பல முறை கண்டிச்சிருக்கிறோம். இதே வேலையாக தான் இருக்காங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அழுது போல அப்படின்னு நினைச்சேன். தைரியமாக இருந்துச்சு. தைரியமாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பேசி முடிங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது. டிபேட்டில் பேசுகிற மாதிரி பேசிக்கோங்க. ஒரு கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி இல்லை, அதான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அது வந்து நேரம் அழுது குக்குற போட்டுருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். கேட்ட கேள்விகள் வந்து அவர் பேசுகிறார், அவர் வந்து ரொம்ப கத்தி சத்தம் போட்டு ஆச்சா புச்சான்னு பேசுகிறார். நீங்கள் பேசி முடிங்க, நான் பேசுகிறேங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அதோட ப்ரொமோஷனுக்காக ஆக்ட்ரஸ் கௌரி கிஷன் அவர்கள் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிட்டார். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 நாட்கள் முன்னாடி நடைபெற்றது. அந்த விழாவில் வந்து ஹீரோவும் கலந்துக்கிட்டார். ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போறீங்களே, அவங்களோட வெயிட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே கௌரி கிஷன் வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்களா, அவங்க இருந்தாங்களான்னு தெரியல. இதை ஒரு இன்டர்வியூல வெளிப்படுத்தினோடனே அந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விழாவில் கௌரி கிஷன் வந்து சண்டை போட்டிருக்காங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே அவங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும், பூமர்த்தனமா என்ற கேள்வி கேட்டு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கரெக்டா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, இது வந்து ஆணாதிக்கத்தனம் தான். இது வந்து அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 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 நீதிபதிட்டையோ ஒரு காவல்துறை பெண் அதிகாரிகிட்டையோ போய் இந்த மாதிரி பேசுவீங்களா? அதுவே முதல்ல தப்பு. நீங்கள் வந்து ஒரு 3 பேர் அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று பிரசாத் ஸ்டுடியோவில் இந்த படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ நடந்திருக்கு. ப்ரிவியூ ஷோ முடிஞ்சவொடனே எப்பயுமே இந்த பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. அந்த ப்ரிவியூ ஷோ முடிஞ்சவொடனே அதே தேட்டரில் வந்து ஆட்டோகிராஃப் படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. இப்போ வெளியில் படம் பார்த்துட்டு வந்தோடனே அந்த படத்தினுடைய டீம் வெளியில் உட்காந்துருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறப்ப இவர் இந்த சம்மந்தப்பட்ட அந்த பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி என்னையை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறீங்க, மன்னிப்பு கேளுங்க, அப்படி நீங்கள் தானே அது அப்படின்னு இந்த திருப்பி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் அது, எப்படி நீங்கள் என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியுமா, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், வாண்டடா வந்து ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. ஆடியோ லான்ச்சில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் வந்து அந்த பர்டிகுலர் பத்திரிகையாளர் வந்து அந்த ஹீரோட்ட வந்து இந்த பொண்ணை நீங்கள் வந்து தூக்குனீங்களே எவ்வளோ வெயிட்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது இந்த பொண்ணு கட் ஆயிடுச்சு. அதோட முடிஞ்ச இடத்துல அந்த பொண்ணு இருந்துச்சு கட் ஆயிடுச்சு. கட் ஆனவொடனே என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்களே, அப்போ இன்னொரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப இந்த மாதிரி என்னை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணிச்சு. அந்த பொண்ணு பதிவு பண்ண பிறகு அந்த வீடியோ காட்சிகளை இவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தியா, நீ கேட்ட கேள்விக்கு வந்து அந்த பொண்ணு எல்லா இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரை கொஞ்சம் டெம்ப் பண்ணி விட்டாங்க போல. இது அவர் மைண்டில் ஏறிடுச்சு. கரெக்டாக நேற்று அந்த சம்பவம் நடந்தவொடனே இவர் அதை கேட்குறாரு, என்ற மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு நான் இது கேட்கணும், நீங்கள் கேட்ட தப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. மாறி இது மாதிரி வாக்குவாதம் போகிறப்ப அந்த பொண்ணு நீங்கள் முதல்ல சத்தம் போடாதீங்க, பொறுமையாக பதில் பேசுங்க அப்படிங்கிறாங்க. நான் அந்த இடத்துல ஒரு 24 வயசு அந்த பொண்ணுக்கு. ஆனால் ரொம்ப தெளிவாக சுற்றி அத்தனை ஆண்கள் இருக்கிறப்ப, அத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கிறப்ப, அத்தனை மைக் இருக்கிறப்ப, அத்தனை கேமரா இருக்கிறப்ப ரொம்ப தெளிவாக கொஞ்சம் கூட ஒரு சலனம் இல்லாமல் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் தான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக போல்டாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிச்சு. என் மேலே தப்பே கிடையாது, இனி நீங்கள் பாடி ஷேம் பண்ணுறீங்க, இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின். ஜேர்னலிசமே கிடையாது, ஜேர்னலிசமே கிடையாது, ஸ்டூபிட் கொஸ்டின். உண்மைதான். இப்போ நீங்கள் அதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து வேற ஆள்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர், அவர் விக்கு வச்சுட்டு வர்றாரு. சார் உங்கள் தலையில் இருக்குது விக்கா, ஒரிஜினல் முடியான்னு கேட்பீங்களா நீங்கள் போய்? என்ன நடக்கும்? அப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய ஒரு பொண்ணு வருது, அது பெண் நடிகையாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் கேட்குறீங்க. நிறைய கேள்விகள் கேட்குறாரு. இப்போ நடிகைகிட்ட வேற இடத்த கேட்பாங்க, மோடியை பற்றியும் ட்ரம்ப்பை பற்றியுமா கேட்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நான் எனக்கு இன்னொரு பேர் கேள்வி நாயகன் சொல்லுவாங்க, நான் கேள்வியால் தொலைச்சிருவேன், இது மாதிரி இது பேர் கேள்வி நாயகன் அப்படின்றாரு. இப்போ நானே கேட்குறேன், ஒரு நடிகையாக இருக்கிறவங்களுக்கு அறிவே கிடையாது, அறிவு இருக்காதா?
உலக படத்தை பார்வை பத்தி கேட்கலாமே, படத்தை பத்தி கேட்கறதுக்கு முதல்ல எவ்வளவு இதெல்லாம் வந்து நீங்க ஏன் கேட்கறீங்கன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல 99% எல்லாம் படித்தவர்கள். அதுக்கான படிப்புகளை முறைப்படி படிச்சுட்டு வர்றாங்க. முந்தைய ஒரு காலத்துல ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு ஊருக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமாக்களையும் பார்க்குறாங்க, அரசியல் பார்க்குறாங்க, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நடிகராக இருக்கிறவங்க, நடிகையாக இருக்கிறவங்க அது வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும், ஆற்றலும், மதிப்பு, அறிவும், உலக பார்வையுமே இருக்கக்கூடாதா? அது அந்த பார்வை தப்புன்றேன். நடிகையாக இருந்தால் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நடிகையாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் சிந்திக்க தெரியாது. நடிகையாக இருந்தால் உங்களுக்கு அரசியல் தெரியாது. என்ன வேணாலும் கேட்கலாம். நடிகையாக இருந்தவங்க தான் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆனாங்க. 20 வருஷம் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இருந்தவங்க நம்ம கை கெடுத்தான்ட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ஆணாதிக்கத்தனத்தின் வெளிப்பாடு. இது தொடர்ந்து பண்றாங்க. ஏற்கனவே இதே மாதிரி சினிமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு பெண், அந்த வந்து தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கும், நியூஸ் எட்ரா அந்த பெண்ணு, அந்த வந்து இதே மாதிரி தான் ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு கிண்டல் பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சப்போர்ட் வேற பண்ணாங்க, சுத்தி சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு அதோட இறக்கிட்டாங்க. இது உள்ளுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிண்டிகேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இறக்கிட்டாங்க. இப்ப நேற்று நடந்த சம்பவத்துல ஒரு குறிப்பிட்ட இவருக்கு சார்ந்த 3 பேர், இவருக்கு ஆதரவாளர்கள் 3 பேர், மற்ற பெரும்பான்மை ஆட்கள் அந்த ஆட்டோகிராஃப் லான்ச் நடத்தக்கூடிய விஷயத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டாரு. முக்கியமான அங்க போயிட்டாரு. இங்க 3 பேர் தான் அவங்க மாத்தி, இந்த 3 பேருமே இவருடைய ஆட்கள் தான். மாறி 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 3 பேரும் ஒரு 24 வயசு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டுகிற தோணியில நீங்க திருப்பி கேள்வி கேட்கறது எந்த வகையில் நியாயம்? அது பாடி ஷேமிங் கிடையாதா நீங்க கேட்கறது? இப்போ இது என்னன்னா, இது முழுக்க வந்து இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு சம்பவம் நடைபெற்ற பிறகு விசாரிக்கிறப்ப சில பெண் பத்திரிகையாளர் கேட்டேன். சினிமா பெண் பத்திரிகையாளர் இருந்திருக்காங்களா? உள்ள இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல இல்ல. என்னங்க நடக்குது இது? நீங்க எல்லாம் ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, ஊடகத்துல இருக்கிறீங்க, ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்க, ரொம்ப நாள் இருக்கீங்க, நீங்க எல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? நாங்க பலமுறை சொல்லிட்டோம், பலமுறை சொல்லியாச்சு, பலமுறை கண்டிச்சிருக்கிறோம். இதே வேலையா தான் இருக்காங்க அவங்க. ஆமா, இவங்க இதை மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, முந்தையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு 6-7 சேனல்ஸ் தான் இருக்கும், சேட்டலைட் சேனல்ஸ். ஒரு மேக்சிமம் ஒரு 6-7 மேகசைன்ஸ் இருக்கும். இவங்க தான் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு யூடியூப் நிறைய பெருகி போனதுனால நிறைய வந்துருச்சு. இப்போ என்ன மாதிரியான விஷயம் போகுதுன்னா, யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க. யூடியூப் இஸ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்துக்குள்ள ஆரம்பிச்சாங்க. அரசியல் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஆரம்பத்துல இப்ப என்ன கொடுமைன்னா, இவர் 30 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பத்திரிகையில், தினசரி பத்திரிகையில் வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர். வேலையை விட்டுட்டு வெளியில வந்து ஒரு அபாரமான ஒரு பேரை வச்சு ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. பேரை வச்சு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த சேனலுக்காக தான் இவர் கவரேஜுக்கு போறாரு, ரிப்போர்ட்டிங்க்கு போறாரு. ஒரு யூடியூபர் தான் இப்போதைக்கு முன்னாள் பத்திரிகையாளர், இந்நாள் யூடியூபர். அப்ப வந்து அவர் வந்து 30 வருஷமா மீடியா பத்திரிகை துறையில இருந்து வந்தவர் தான். இன்னைக்கு யூடியூப் நடத்துற வேலையை விட்டு இருக்காரு. அப்புறம் இங்க வந்து யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. இப்ப என்ன கொண்டு வராங்கன்னா, யூடியூபர்ஸ் தான் மொத்தமா இப்படித்தான், பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வந்து யூடியூபர் விஸ். ஆக்சுவலா அங்க யூடியூபர்ஸே உள்ள விட மாட்டாங்க. ஃபுல்லா இவங்க ஒரு சிண்டிகேட் மாதிரி வச்சுட்டு அது ஏகப்பட்ட ஒரு பழைய ஆட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60+ பெண் பத்திரிகையாளர் ஒரு குரூப், அப்புறம் வந்து இந்த வயசானவங்க அவங்க ஒரு குரூப், யூடியூபர்ஸ் குரூப், புதுசா போறவங்க கண்டென்ட் உள்ள இருக்கும். நிறைய உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. இதைத்தான் வந்து இங்க பண்றாங்க. இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா யாரையும் வந்து இது பண்றது, ஏற கட்டுறது, ஓரம் கட்டுறது, அந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து பண்றாங்க. இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சமூகம் இந்த வீடியோ வந்த பிறகு முக்கியமாக அரசியல் கட்சிகள் வரைக்கும் இதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் கட்சிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சினிமா நடிக்காமலாம் அவங்க வந்து இப்படி பொது இடத்துல வச்சு இப்படி பேசிட்டாங்களாங்கிற மாதிரியான ஒரு விவாதம் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல போகுது. அவர் சில பெண் பத்திரிகையாளர் கேட்கறப்ப நாங்கள் அவங்களும் ஓரளவுக்கு மேலே நாங்கள் பேசி பார்த்துட்டோம், சொல்லி பார்த்துட்டோம், அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கடுமையாகவே சொல்லி பார்த்துட்டோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இது ஒரு விதமான ஒரு வேலையாகவே ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம திரும்ப கேட்கறது என்னன்னா, ஒரு பெண் தனியாக வெளியில வர்றதே இன்னைக்கு வந்து பெரிய ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் உடச்சு வெளியே வந்திருக்காங்க. அப்ப அப்படி வந்த ஒரு பெண்ணை வந்து 3 பேர் மாறி மாறி நின்றுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு, ஆனா அந்த பொண்ணை நம்ம பாராட்டி ஆகணும். அவ்வளவு போல்டாவும் கொஞ்சம் கூட வந்து ஒரு அசைஞ்சு கொடுக்கல. நான் கூட ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அழுதுரு போல அப்படின்னு நினைச்சேன். தைரியமா இருந்துச்சு. தைரியமாக நீங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பேசி முடிங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்குது. டிபேட்ல பேசுற மாதிரி பேசிட்டு ஒரு கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி செருப்பால் அடிச்சிருச்சு. ஆமா, நீங்க அது வந்து நேரம் அழுது குக்குற போட்டுருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். கேட்ட கேள்விகள் வந்து அவர் பேசுறாரு, அவர் வந்து ரொம்ப கத்தி சத்தம் போட்டு ஆச்சா புச்சான்னு பேசுறாரு. நீங்க பேசி முடிங்க, நான் பேசுறேங்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவர் அமைதியா இருந்தா கூட இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. இல்ல, அதோட அவரே கேள்வி கேட்டு அவரே மாட்டிக்கிட்டாரு. அவரை ஏத்தி விட்டாங்களாம். அவரை வந்து இங்க பாரு, உங்க பத்தி பேசியிருக்க அந்த பொண்ணு,
அப்படின்னோடனே இவருக்கு சுருன்னு ஏறிடுச்சு. ஏறினோடனே இதாகி போச்சு. இதில் என்னன்னா இப்போ சமீப காலமாக இந்த ஆடியோ லான்ச்சுகளில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவங்களே ரெடி பண்ணி பண்ணுறாங்க. இப்போ ஒருவேளை அது மாதிரி இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு விசாரிச்சு பார்த்தேன். அது மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை கண்டென்ட் கொடுக்கறதுக்கு மாலை போடுறது, விசில் அடிக்கிறது, விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வர்றது, தலையெல்லாம் குதிக்கிறது, ஆடுறது, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இந்த மாதிரி பட ப்ரொமோஷனுக்காக சில வேலை பண்ணுறாங்க. ஒருவேளை அது மாதிரி தான் இருக்கும் போல, இதோட ஒரு செட்டிங் ஸ்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இவங்க அந்த ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. தான் செய்யறது தான் சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த படக்குழுவை சேர்ந்த 2 பேருமே அந்த கௌரி கிஷன் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்களுமே எதுவுமே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து உங்களை நம்பி உங்க படத்துல நடிச்ச ஆட்கள் உங்க படத்துடைய ப்ரொமோஷனுக்கு உங்க பக்கத்துல உட்காந்துருக்கு. நீங்க தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்ல எதிர்க்கு. அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. அவங்க என்ன அதை ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து அதை சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இது வந்து என்னன்னா தொடர்ந்து இதே மாதிரியான சம்பவம் நடைபெறுது. இதை வந்து சரி பண்ணக்கூடிய வேலைகள் பார்க்கணும். சங்கம் அப்படின்ற மாதிரி அசோசியேஷன் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. அதுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவ்வளோ ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு, ஏகப்பட்ட இது தேர்தல் வைப்பாங்க, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குள்ள. ஒரு குழுவா இருப்பாங்க. யூடியூப்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சேட்டலைட்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இங்கிலீஷ் மேகசின் அது ஒரு குரூப்பா இருப்பாங்க. இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு உள்ள. இதை தடுத்து நிறுத்துக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ணு இதனால பாதிக்கப்பட்டாங்க. இன்னும் வெளியில தெரியாத எவ்வளவோ பேர் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் வந்தனால நம்ம பேசுறோம். ஆனா வீடியோ இல்லாம வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. என்ன இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த அமைப்புகள் தான் பண்ணணும். வெளியிலிருந்த ஆட்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல இப்போ இவங்க சைடு யூடியூபர் சைட்ல இருந்து அந்த பத்திரிகையாளர் சைட்ல இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. சினிமா சைட்ல இருந்து என்ன பண்ண போறாங்க? ஏன்னா தொடர்ச்சியா பாதிக்கப்படுறதுனால வந்து வயல்வான் மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ச்சியா எல்லாரையும் வந்து நோண்டி கேள்வி கேட்கிறாரு, ஆபாசமா கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் மீது வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆனா தொடர்ச்சியா அங்க ப்ரிவியூ போடுறப்பெல்லாம் அவர் அங்க வந்து கேள்வி கேட்டதா இருக்காரு. இந்த மாதிரி ஆட்களை எப்படி அவங்க தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் ரெண்டும் கூட்டாக சேர்ந்து இதுக்கு ஒரு வரைமுறையை வைக்கணும். பிஆர்ஓஸ் அவங்க ஒரு அளவுக்கு மீறி அவங்களும் போக முடியலன்றாங்க. இதுக்கு கோஆர்டினேட் பண்ண சதீஷ் பிஆர்ஓ தான் பண்ணியிருக்காரு. பட் அவர் பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணக்கூடியவர். அவராலே இதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை அவரே அவங்க அந்த இடத்துல சால்வ் பண்ணிருக்கலாம். அவரும் அது பேசாம தான் இருந்திருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னா ஒரு இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம். அந்த ஐஸ்வர்யா அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா ரியாஸ் தான் மேடல் இருந்தாரு. அவர் ஒரு பெரிய பொண்ணதான் வந்து தடுக்க பார்த்தாரு தவிர வந்து இவங்களை வந்து இவங்க மூலியமா தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க. என்னன்னா யூடியூபர்ஸ் பத்திரிகையாளருங்கிற அந்த பாகுபாடே எனக்கு கிடையாது. பட் யார் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது, எப்படி நடந்துக்கிறாங்க. இவர் 30 வருஷம் பத்திரிகை துறையில இருந்தவர் தான். இன்னைக்கு இவரே தான் அப்படி நடந்திருக்காரு. அப்போ இப்போ யூடியூபர்ஸ் தான் இதாக நடந்துக்குவாங்க, பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்கிற அந்த பாகுபாடே தப்பு இல்லை. இப்போ இவர் யாரு? இவர் 30 வருஷம் பத்திரிகையில இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த வேலையை இப்படி பேசியிருக்காரு. பொது இடத்துல பல கேமரா இருக்கிறத பேசியிருக்காரு. இப்போ யூடியூபர்லாம் வந்து இந்த மாதிரி பரபரப்புக்காக பண்றாங்க, தமிழ்நாட்டுக்காக பண்றாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளரே கிடையாது அப்படின்னு ஒதுக்குறதும், இல்லை பத்திரிகையாளர்லாம் வந்து சரியா இருக்காங்க அந்த பக்கம் ஒதுக்குறதும், ரெண்டுமே வந்து பிரிச்சு பார்க்கறது தப்பு. இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம்ங்கிறது ஓப்பன் ஆகிப்போச்சு. உங்களுக்கு எழுத தெரிஞ்சா நீங்க ஜேர்னலிஸ்ட், உங்க கையில வீடியோ போட தெரிஞ்சா நீங்க ஜேர்னலிஸ்ட். அதுக்காக நான் வந்து 40 வருஷம் ஒர்க் பண்ணேன், 30 வருஷம் ஒர்க் பண்ணேன், அந்த அனுபவம் இருக்கு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அந்த அனுபவம் உங்களுக்கு பயன்படும். நீங்க ஒரு ப்ராப்பரா ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றப்ப பயன்படும். ஆனா இன்னைக்கு உள்ள கரண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் வந்து யார் ப்ராப்பரா சேர்க்குறாங்க, யார் மக்களை போய் சென்றடையக்கூடிய வகையில ஷார்ட்டா சொல்றாங்கிறதெல்லாம் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அப்போ வந்து நம்ம யூடியூபர் தான் தப்பா போடுறாங்க, இல்லை பத்திரிகையாளர்லாம் சரி, யூடியூபர் தப்பு, பத்திரிகையாளர் சரி, யூடியூபர் தப்பு அப்படிங்கிற இந்த வேரியேஷனே தப்பு. யார் சரியா நடந்துக்கிறாங்க, யார் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, செய்தியை சேகரித்து அதை ஷார்ட்டா ஸ்வீட்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஒரு பத்திரிகையாளருடைய வேலை. அது வந்து நம்ம வில்லங்கமாக்கி அதை வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அதில் வந்து பரபரப்பாக்கி அது பரபரப்பான செய்தியை தம்ப்லைன் போட்டு அது ரொம்ப நாளைக்கு நிற்கவும் செய்யாது. ஆனால் பத்திரிகை இது இவ்வளோ எல்லாத்துக்கும் கேஸ் போடக்கூடியவங்க, கோர்ட்டுக்கு போகக்கூடியவங்க, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எடுக்கக்கூடாது, கோர்ட் வரைக்கும் போனீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் 2-3 நாள் கழிச்சு தான் ரிவ்யூ பண்ணணும்னு கோர்ட் வரைக்கும் போனீங்க. உங்கள் துறையை சார்ந்த உங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் ஏன் ஒரு கண்டென்ட் அறிக்கை கூட கொடுக்கல? ஒருவேளை நீங்கள் ஈவினிங் நாளைக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஒரு கண்டென்ட் அறிக்கை கூட கொடுக்கல. இதுக்கு ஏன் ஒரு நீங்கள் வந்து வரைமுறைப்படுத்தலை? பிஆர்ஓஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கத்தை எல்லாம் கூப்பிட்டு பேசி இதை ஒரு ஆர்டர் பண்ணி இதை ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை செய்யணும்ல. தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப யாரு அலோவ் பண்றீங்க? பிரசாத்ல வந்து ப்ரிவியூ போடுறது பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து போட மாட்டாங்க. சின்ன அடுத்த கட்ட ஹீரோக்கள் எல்லா படமும் போடுறாங்க, பெரும்பாலும் போடுறாங்க. பெரிய ஹீரோக்கள் யாரும் வர மாட்டாங்க. அதான் சொல்றேன். ஒரு காலத்துல அவங்க வந்து அவங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்க இல்ல. ஒரு காலத்தில் பத்திரிகையாளரோடு சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவங்க பெர்சனல் மேட்டர் முதல் கொண்டு அவங்கள்ட்ட பேசுவாங்க, ஐடியா அட்வைஸ் கேட்பாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா பத்திரிகையாளரோட அவங்க அப்படியே கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா அந்த ஆஃப்டர் ரெக்கார்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆணைக்கு எப்படி அங்குசம் மாதிரி அப்படியே ஒரு கேஷுவலாக வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருப்பாரு. அதை வந்து போகிற போக்கில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லிடுவார். சொல்லிட்டு எந்திரிக்கிற பாப்பா இது ஆஃப்டர் ரெக்கார்டுப்பா எதுவும் போட்டுறாதப்போனா அப்படியே அந்த பத்திரிகையாளர் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருப்பார். அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் இருந்துச்சு. இதை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டின் மிக மிக மூத்த அரசியல் தலைவர், தேர்தல் நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு கட்சியோடு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறாரு. அவர் 2 சீட் கேட்குறாரு, இவர் 1 சீட் தரன்றார். இது பேச்சுவார்த்தை நடக்குது. 2 சீட்டுக்குன்னா யாருக்கு 2 சீட் கேட்குறாரு? என் மச்சான் உங்க கட்சியில் எனக்கு ஆரம் இல்லையான்னு ஒரு வார்த்தை அப்படி விட்டுறாரு. இவர் டென்ஷன் ஆயிட்டார். டென்ஷன் என்ன, எனக்கு உங்க கூட்டணி வேணாம் அப்படின்னே போயா அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடுச்சு. இவர் அந்த சம்பவம் முடிச்சுட்டு நான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் வந்து டிபேட் ஷோக்கு வந்து ப்ரொடியூசராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் நேரம் அங்கே வர்றாரு. வந்தோடனே டென்ஷனில் வர்றாரு. உள்ளே உட்காந்தோடனே என்ன சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே அப்புறம் அப்படியே வந்து கொபுக்கு சொல்லிட்டார் எல்லாத்துக்கும். அந்த தலைவர் வந்து அவ்வளோ இதாகி போச்சு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா அது ஆப்டர் ரெக்கார்டு பார்த்துக்குங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நடிகர்களோடையும் சரி, அன்னைக்கு சினிமா பத்திரிகையாளர்கள், இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இந்த அரசியல் பத்திரிகையாளர்கள் பிரிவில் அவனும் கிடையாது. எல்லாரும் பத்திரிகையாளர் தான். அவங்க அந்தந்த இதில் அந்தந்த வீட்டில் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு இங்கே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. சினிமா பத்திரிகையாளருக்கு வந்து அறிவே கிடையாது. சினிமா பத்திரிகையாளர்லாம் வந்து அவங்க வந்து கிசு எழுதுறவங்க, அரசியல் பத்திரிகை எழுதுறவங்கலாம் பெரிய பிரில்லியன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ஷியாலிட்டி உள்ளுக்குள்ள யூடியூபர்ஸ், பத்திரிகையாளர்கள், சினிமா பத்திரிகையாளர்கள், அரசியல் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்ஷியாலிட்டி 2 இருக்கு. அதுக்குள்ள 2 இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே பத்திரிகையில வேலை செய்ய போறாரு, ஒரே ஊடகத்தில் வேலை செய்ய போறாரு. இவர் வந்து சினிமா பீட்டு பார்ப்பாரு, இவர் கோர்ட்டு பீட்டு பார்ப்பாரு, இவர் வந்து போலீஸ் பீட்டு பார்ப்பாரு. அவங்கவுங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் இருந்தாலும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுறாரு, ஒரு விஷுவல் ஒரு வீடியோ ஒன்று பண்றாரு அப்படின்னா எல்லாத்த பத்தி நாலேஜும் அவருக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வேற சேனல்ல ஒர்க் பண்ணிருப்பாரு, வேற பத்திரிகையில வேலை பார்த்திருப்பாரு, வேற ஒரு பத்திரிகையில வந்து போலீஸ் பீட் பார்த்திருப்பாரு, ஒரு பத்திரிகையில சினிமா பீட் பார்த்திருப்பாரு, ஒரு பத்திரிகையில வந்து வேற ஏதாவது ஒரு ஜெனரலா எழுதியிருப்பாரு. அப்ப வந்து அவங்க எதையும் அவங்க இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறாங்கன்றதான். ஆனா எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியும். அந்த பார்ஷியாலிட்டி ஒன்று. சினிமா பத்திரிகையாளர்லாம் கிசு பேசுறவங்க, அரசியல் பத்திரிகையெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள நபர்கள் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து சினிமா தெரியாது இப்படிங்கிற பார்ஷியாலிட்டி இவங்கள உருவாக்கிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க எடுத்துக்கிற துறை பத்திரிகையாளர் தான். அவங்கவுங்க அதாவது டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காரு, ஒருத்தர் வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு, ஒருத்தர் வந்து கார்டியாக் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அந்த மாதிரி தான். அப்ப அதுக்காக வந்து அவருக்கு பேசிக்கா வந்து அவருக்கு வைத்தியமே தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான். அதுக்குள்ளேயே பிளவு. ஜேர்னலிஸ்ட், சினிமா ஜேர்னலிஸ்ட், இவங்க இவர் வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அப்புறம் இங்க வந்து ஒரு செக்ரட்டரியேட் ஜேர்னலிஸ்ட் ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு கிரேட் 1 வச்சுக்கிருவீங்களா? போலீஸ் பீட் பார்க்குற ஜேர்னலிஸ்ட் வந்து கிரேட் 2 வச்சுக்கிருவீங்களா? இதுக்குள்ளேயே பார்ஷியாலிட்டி இருக்குன்ற ஒன்று. இவர்களை வந்து அவர்கள் மட்டமாக பார்க்கறது, இவரை மட்டமாக பார்க்கறது, யூடியூபரை கேவலமாக பார்க்கறது, பத்திரிகையாளரை உயர்வாக பார்க்கறது, இந்த பாகுபாடு இவருக்கு. இந்த பாகுபாடெல்லாம் சேர்ந்து தான் ஒருங்கிணைக்க முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.